நீங்க கேட்டு பாருங்க, எந்த ஒரு சிஎஸ்கே ஃபேன் என்ன வந்து ப்ரோ உங்க ஃபேன்னா, டேய் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, போய் தலைவருக்கு ஃபேனா, தோனிக்கு ஃபேனா இருடா, இல்ல அப்பா அம்மாவுக்கு ஃபேனா இருடா. நான் உன்ன மாதிரி இன்னைக்கு பேசுவேன், நாளைக்கு காணாம போயிடுவேன். ப்ரோ எனக்கு லாஸ்ட் இயரே தெரியும் ப்ரோ. என்னைக்காவது இந்த ஏகநாதன் நான் ஓஜி ஃபேன் சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த வீடியோல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இவங்க என்னைக்குனாலும் நம்மளுக்கு கவுத்து விட்டுறாங்க ப்ரோ. இந்த மீடியான்றதை தாண்டி இந்த ஃபேன்ஸே அப்படிதான் ப்ரோ. இவங்களுக்கு சிஎஸ்கே ஜெயிக்கும் போது இனிக்கும் ப்ரோ, தோக்கும் போது கசக்கும். சிஎஸ்கே ஜெயிக்கும் போது நான் எது பேசினாலும் நல்லா இருக்கும், தோக்கும் போது நான் எது பண்ணாலும் கெட்டதா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம்னா, ஒருத்த கத்திக்கிட்டு 49 கத்திக்கிட்டு ஓடுறானு, அதுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு ப்ரோ. எவ்ரி காயின் ஹேஸ் டூ சைடு ப்ரோ. இதுதான் ப்ரோ என் ப்ரோ. வழக்கம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி ப்ரோ. அதான் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ மேட்ச் வந்து இது அப்போ நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா, இது ஒரு மேட்ச் பத்தி பேசுறோம், ஒரு மேட்சுக்காக சண்டை போறோம் அப்படின்றத தாண்டி நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பையனோட வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட போய் பேசும்போது அவன் வளர்ப்பை பத்தி பேசிட்டீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அவன் வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா அப்படின்ற கேள்வி வருது. என்ன ப்ரோ கிளாரிபிகேஷன் கொடுக்குறீங்க அதுக்கு? இப்போ நான் திரும்ப அதான் சொல்றேன், நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்துட்டீங்க, நான் ஒரு ஆபாசமா ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசிட்டேன் ப்ரோ. நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க, நீங்க எங்கிட்ட வர்றீங்க, எப்படி நீ கேட்கல, டக்குன்னு உங்க அம்மா இருக்காங்க, நீங்க எந்த வார்த்தையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த பையனை திட்டவும் முடியாது, அம்மா இது இல்ல, அந்த அம்மாவையும் நீங்க திட்ட முடியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் 10 வருஷம் கேப் உங்களுக்கு அவனுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க. உங்க கோவத்தை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க ப்ரோ? நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ஏமாத்திட்டான். புரியுதுங்களா? இதே நான் உங்களை வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டு சும்மா பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு இதே ட்ரால் மெட்டீரியல் போட்டா உங்களுக்கு என்ன தோணும்? அட ஏகநாதன், நீங்க இன்டர்வியூ தாண்டா வந்த, இதெல்லாம் என்ன ட்ரால் பண்ணிட்டு இருக்க, இவன் சரியாவே கொஸ்டின் கேட்கல, இவன் பாருங்க என்ன ஏமாத்துறான் அப்படின்னு நாளைக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணா உங்களுக்கு என்ன ப்ரோ தோணும்? Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.